13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு தொடர்ச்சியாக அதிமுகலேருந்து கூடாரத்துலேருந்து தாவேக்காவை நோக்கியும் சில பேர் திமுக நோக்கியும் படையெடுத்து கொண்டே இருக்காங்க. பனையூர் நிரம்பி வழியுது, அவ்வளோ கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாரும் வந்து தாவேக்காவை நோக்கி அதிமுக வர்றதுக்கான காரணம் என்ன, தாவேக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கிறது, திமுக என்ன மாதிரி நிலைப்பாடை எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதிமுகவில் இப்போ தொடர்ச்சியாக அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 தொகுதிகளுக்கு வந்து கலந்தாய் போட்டு நேர்காணல் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுகவின் தலைமை பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக 18 பேர் கொண்ட குழுவை போட்டு அவங்களும் இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கட்சிகள் எல்லாம் தனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுதிலும் இன்றைக்கி வந்து பெரும்பாலான தொண்டர்களும் சரி தலைமை பொறுப்பாளர்களும் சரி தாவேக்காவை நோக்கியும் திமுகவை நோக்கியும் போய்கொண்டே இருக்காங்க. இதெல்லாம் பற்றி இன்னைக்கு அண்ணன் சுரேஷ் அவரோட விரிவாக பேசுவோம். வாங்க அண்ணன். வணக்கம். வணக்கம். என்கிட்ட பேசுறது இல்ல, நம்ம 2 பேரும் கலந்து நிச்சயமான இதுல நிறைய நம்ம ஏற்கனவே இதை பத்தியான சின்ன சின்ன ஹெட்ஸ்அப் மாதிரி பேசியிருக்கோம். தொடர்ச்சியா ஏன் இப்படி நடக்குது, ஒரு தலைமை என்னென்னலாம் பண்ணணும், ஏன் இப்படி வந்து அதிமுகவில் மட்டும் இதை நடக்குது, திமுகவில் முன்னால் நடந்திருக்கு ஆனால் அவர்கள் வந்து அதை சரி செய்து கொண்டு போகிறாங்க, இல்லை அவர்கள் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி அதை எடுத்து கொண்டு போய் அதை வந்து செயல்படுத்துகிறாங்களோ இல்லையோ அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் வைக்கிறாங்க, தொண்டர்களிடம் அதை கொண்டு போய் வைக்கிறாங்கிற பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன இன்னைக்கு அதிமுகவின் நிலைப்பாடு என்னென்ன? இதில் வந்து நான் இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது மூன்று கேள்வியை முன்னாடி எழுது. ஒன்று என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டுமே இந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒருத்தர் 24% பெற்றிருக்காங்க, ஒருத்தர் 22% பெற்றிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக சீட் கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தா கூட அவங்க 47, இவங்க 59. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வெளியேறாங்க, தொடர்ந்து திமுகவிலிருந்து ஒரு சிலர் வெளியேறாங்களே தவிர அதிமுக அளவுக்கு இல்லை. அப்போ இதுக்கு காரணம் என்ன? ஒன்று. இன்னொன்று வந்து அதிமுகவிலையும் இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காஞ்சிபுரம் ரெவன்யூ மாவட்டத்துக்கு உட்பட்ட கட்சி மாவட்டங்கள் அவங்க 3 வச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உத்தரமேரூர் 1, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் 3 கட்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் கட்சிக்காரர்களோட தோல்வி குறித்து என்ன அப்படின்றத ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது இப்போ ஒரு ஆலோசனை ஆரம்பிக்கிறார், இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறார். திமுகவில் ஏற்கனவே 18 குழுக்கள், 2 பேர் கொண்ட 18 குழுக்கள், 36 பேர் கொண்ட குழு, 18 குழுக்கள் போட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் போய் அவங்க கருத்துக்களை கேட்டுட்டு வந்து ரிப்போர்ட்டே ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டதாட்டு ஆன்லைனில் கூட பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அது வந்து 5.5 லட்சம் பேரோ 6 லட்சம் பேரோ கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. இந்த கருத்து கேட்கறது இருக்குல்ல, கருத்து கேட்கறது திமுகலையும் கேட்குறாங்க, அதிமுகலையும் கேட்குறாங்க. அப்போது அதிமுகலையும் கட்சியை வலிமைப்படுத்தணும், தேர்தல் தோல்வியில் தான் அவங்க வெளியே கொண்டு வரணும்னு கருத்து கேட்பு நடத்தினா கூட அதிமுக நடத்துகிற கருத்து கேட்புக்கு ஏன் அதிமுககாரங்க செவிசாய்க்காமல் வெளியே போகிறார்கள்? திமுகவில் வந்து ஓரளவுக்கு இன்டாக்டாக அவங்க இருக்கிறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? ஸோ இந்த மாதிரி 2-3 கேள்விகளுக்கு நம்ம விடை தேடணும்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. என்னுடைய பார்வையில் நான் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னென்னா, இப்போ அதிமுக திமுக பொறுத்தவரை கருத்து கேட்பு, முதல்ல அதை நீங்கள் கருத்து கேட்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக என்ன பண்ணுது பாருங்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. ஒரு சைட் ஆன்லைனில் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம் இளைய தலைமுறைகளுக்கு. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது சொல்ல வரேன். பழைய தலைமுறைகள் விடுங்க, புதிய தலைமுறைகள் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்ல கவனமாக பார்க்கணும். அவங்க வந்து அந்த குழுக்கள் 18 குழுக்கள் அமைத்தாங்க. 2 பேர் கூட பழைய 18 குழுக்கள் அமைத்து எல்லா மாவட்டங்கள்லேயும் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் கட்சிக்காரங்க எல்லார்ட்டையும் தோல்விக்கான காரணம் என்ன, இதை மறுசீரமைப்பு பண்ணால் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத கருத்து கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி குழுக்கள் அமைத்தது இல்லாமல் அவங்க திமுக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் பழைய செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அதை வழங்க வேண்டும். இன்னொன்று, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும். நீங்கள் ஒரு மாவட்டத்தில் போய் கருத்து கேட்பு, ஒரு தொகுதியில் போய் கருத்து கேட்பு நடத்தும் பொழுது அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த தொகுதியில் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் இவர்களுக்கு எதிராக கட்சிக்காரங்க ஏதாவது கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா
நீங்கள் வந்து அதை மறைச்சி நீங்கள் கருத்துக்களை அங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா பின்னாடி அது தவறுன்னு தெரிஞ்சுன்னா அந்த குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக வாங்குறாங்க. ஓ சரி சரி. இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான் ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரீட் பண்ணி ஒவ்வொரு தொகுதி வைஸ் பிரித்து கொடுக்கறதுக்கு குழுக்கள் அறிவாலயத்தில் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இதில் என்னென்னா கட்சிக்காரர்கள் பயமின்றி கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தலைமை அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களோ பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த 3 தொகுதியை வச்சுட்டு கருத்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்கள மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலேயே ஏதோ குறை சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தலைமையிடமே எப்படி குறை சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் வந்து அப்படி குறை சொன்னால் அவங்க கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சிக்கல் வரும். அந்த ஒரு பயம் இயல்பாகவே மனிதர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. திமுக வந்து அதை வெளிப்படையாக கேட்குது. நீங்கள் கிட்டத்தட்ட டிவிகளெல்லாம் அந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு, அந்த அந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து வந்த தகவல்கள் அடிப்படையில் விவாதங்களே போயிட்டு இருக்கு. அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி டீம்ன்றது உங்கள் மருமகன் தலைமையில் போடப்பட்ட டீம். ஸோ அதனால் அவங்கள்ட்ட எங்களால் ஓப்பனாக கருத்துக்கள் சொல்ல முடியல. ஸ்ட்ராட்டஜி டீம் செய்கிற தவறுகளை எங்களால் சுட்டி காட்ட முடியல. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அப்படின்றனால சுட்டி காட்ட முடியல. ஸோ கட்சிக்காரர்கள் தலைமையோட நெருக்கமாக இருக்கிறாங்க, தலைமைக்கு நெருக்கமாக இருக்காங்க. தலைமையை இவங்க தான் நினைக்கும் போது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சொல்ல முடியல அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜி டீமை நம்பின அளவுக்கு கட்சிக்காரர்களை நம்பவில்லை, கட்சிக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒன்றை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து கட்சியில் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் வயதானவர்கள் இல்லை, சீனியாரிட்டி இருக்குல்ல, அதுக்கான மரியாதை கொடுக்கல அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க திமுக. நீ அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க, சேகர் பாபு வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான கோயில்களில் அரங்காவலர்களை நியமிக்கின்ற இது வரும்போது எப்பவுமே திமுக என்ன பண்ணுவாங்க, கட்சியில் சீனியாரிட்டியில் கட்சியில் வேற பொறுப்புகள் எம்எல்ஏ பதவி எம்பி பதவி கொடுக்க முடியல, அவங்கள மரியாதைப்படுத்தணும்னு நினைக்கின்ற போது இந்த மாதிரி பொறுப்புகளை கட்சிக்காரர்களுக்கு வழங்குவாங்க. இப்போ இந்த முறை அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு நிறைய பொறுப்புகள், அவருக்கு வேண்டியவர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது, கட்சியில் சீனியாரிட்டியை வந்து அதில் எடுத்துக்கிட்டு பொறுப்பு வழங்கலை, இந்த மாதிரி பல காரணங்களால் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாட்டு சொன்னதாக அந்த கருத்துக்கள் வந்திருக்குன்னு சொல்லி அது தொடர்பான தேர்தலுக்கு முன்னாடி நானே பார்த்துருக்கேன். புதுக்கோட்டை இதில் வந்து கே நேரு வராரு, என்னை தாண்டி தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அகமதாபாத்தில் எனக்கு தான், நான் தான் மாவட்ட செயலர், இந்த பகுதி எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தார். ஒட்டுமொத்தமாக கே நேருவை உள்ளே விடலை. அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் கே நேருவே மறைச்சிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கே நேரு உள்ள விடல, லைவ் போயிட்டுருக்கு, லைவில் காமிக்கிறாங்க, யாரும் உள்ளே நீங்கள் புதுக்கோட்டை தலைமைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இதை மாற்றணும். அங்கே இருக்கிற ஒன்றுமே இல்லை, செந்திலுங்கிறவரோட மனைவி தான் அங்கே வந்து இதாக இருக்காங்க, மேயராக இருந்தாங்க. மேயர் இல்லை, இப்போ தான் மாநகராட்சி ஆச்சு, அதுக்கு முன்னாடி நகராட்சியாக இருந்துச்சு. அதில் வந்து அந்த மாவட்ட செயலாளர் இருந்தவர் செந்தில், அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் மாநகரத்துக்கான செயலாளர் போடும்போது ஒரு சின்ன பையனை யாரோ ஒருத்தவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி மறுச்சு நிற்கிறாங்க கே நேரு. ஒன்றும் இல்லை, இப்போ கூட சமீபத்தில் கூட இந்த தேர்தல் பரப்புரைக்காக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டைக்கு போயிருக்கும் பொழுது புதுக்கோட்டையினுடைய பெரியண்ணன் அரசு அவர் மேடைக்கு ஏறும் பொழுது அவர் தலைமையிலிருந்து வந்தவர்கள் வந்து தடுத்து நிறுத்தி கீழே இறக்கி விட்டாங்க, அவர் முறைச்சாரு, அது கட்சிக்காரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதில் பிரச்சனையை உருவாக்குனாங்கன்ற ஒரு பெரிய பிரச்சனைலாம் எழும்புச்சு. அப்போ அங்கே வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதுதான் நீங்கள் தலைமையிலிருந்து கருத்து கேட்புன்றது வந்து தலைமை கருத்து கேட்பு செஞ்சால் அது சரி வராது. அப்போ நீ கட்சி ஒரு குழுவை அமைத்து கருத்து கேட்கின்ற பொழுது கட்சிக்காரன் ஓப்பனாக சொல்லுவான், எல்லா வலைதளங்கள் மூலமான ஓப்பனாக சொல்லுவான், அதை வெளிப்படையாக விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே திமுகவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுககாரங்க நம்புகிறாங்க. அப்போ திமுககாரன் அவன் அந்த கருத்து கேட்பது வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால போகாமல் இருக்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ இருக்குது, இப்போது இது கருத்து கேட்பு சொல்கிறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ எதுக்காக வந்து கட்சிக்காரங்க நிறைய வெளியே போகிறாங்க, 2 பேரும் சம பலத்தில் தானே இருக்கிறாங்க. ஆனாலுமே திமுகவில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குண்ணே. திமுகவில் ஒரு அப்பா முதலமைச்சர், அடுத்து ஸ்டாலின், அப்படி வந்துட்டு இருக்க சிக்கல்கள்லாம் எங்கேயும் இருக்குல்ல. அதாவது குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட நீங்கள் கேட்குற கேள்வி அது நான் புரிஞ்சுக்கிறேன். குடும்ப ஆட்சின்னு சொல்லப்பட்டால் கூட அங்கே அந்த தலைமை மீது அதிருப்தி வந்து கட்சிக்காரங்க நிறைய பேர் வெளியே போகல. ஆனால் அதிமுகவில் மட்டும் ஏன் போகிறாங்க அப்படின்றது நீங்கள் திமுகவில் ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கணும். இது வந்து நமக்கு எதிரான சித்தாந்தம் உள்ள ஒரு அமைப்பாக இருந்தால் கூட அங்கே உள்ள சில நல்ல விஷயங்களை நம்ம பேசுகிறதுல தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு கட்சியினுடைய தலைமை இருக்குல்ல, தலைமைக்குன்றது போட்டி மிக குறைவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கட்சியினுடைய ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களே விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லி, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களும் விடுங்க, கட்சிக்காரர்களாகவே பேசுவோம், எல்லா கட்சிக்காரர்களும் அவருடைய தகுதி தெரியும். கட்சிக்குள்ளே முதல்ல நுழையிற ஒருத்தன் என்ன நினைப்பான்,
தான் வந்து ஒரு வட்ட செயலாளர் ஆகணும், ஒரு கிளை செயலாளர் ஆகணும்னு நினைப்பான். கொஞ்ச நாள் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் ஆகணும் அப்படின்னு நினைப்பான். இவ்வளவுதான். நீ ஒரு மாவட்ட அளவில் அவன் பொறுப்பு வாங்கணும்னு விருப்பப்படுவானே தவிர நீங்க அதை தாண்டி பொறுப்பு வாங்கணும்னு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், இல்ல சேர்மன் ஆகணும், அமைச்சர். இதுதான் நீ அமைச்சர்ன்ற கனவு கூட நீங்க எம்எல்ஏ ஆட்ட ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த கனவு வரும். அது முதல் முறை எம்எல்ஏ ஆகிறவனுக்கு கூட அந்த கனவு வராது. நீங்க ஒரு முறை 2 முறைக்கு 3 முறை எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா என்னடா நம்மள கட்சி தலைமை கண்டுக்கலையே அப்படின்னு வரும். அப்ப மேல போக போக அது வந்து சுருங்கிடுது போட்டின்றது. தலைமை எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், தலைமைக்கு எதிரான போட்டின்றது மிக குறைவாக தான் இருக்கும். அதனால நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அதை தலைமை தன்னுடைய பையனை இப்போ அதுக்கு அடுத்து அவருடைய பேரன் அப்படின்னு உருவாக்கி வச்சுட்டு போறாங்கல்ல, அதை பத்தி யாருமே சட்டம் பண்றதில்ல. இவங்களுக்கு கீழே இவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா மேல நோக்கி யாரும் போக போது கிடையாது. அது வந்து ரொம்ப ரேர். இப்போ திமுகவில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறினது, வைகோ வெளியேறினது, இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் இஷ்யூஸ். இது அடிக்கடி நடக்காது. அதனால தலைமை அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. எல்லா தலைமைகளுக்கும் பொதுவானதான்னு வச்சுக்கோங்க, பொதுவானதுதான். அதே மாதிரி கீழே கூட நீங்கள் வந்து ஒருத்தர் கிளை அளவில் வர்றாங்க, அங்கே கட்சிகளில் வந்து உறுப்பினர் சேர்க்கை, அந்த உறுப்பினர் சேர்க்கை புதுப்பித்தல், அது பீரியாடிக்கலாக 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்துவது, அதில் உட்கட்சி தேர்தல் நடத்துவது. அதாவது ஜனநாயகம் இருக்குதோ இல்லையோ, ஜனநாயகம் இருக்குதுன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை வந்து திமுக செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால டிசிஷன் அதை எடுக்க போகுது. ஆனா இந்த ஒரு இதை வந்து அந்த கட்சி எல்லா மட்டத்திலையும் அதை வைத்திருக்கு. எனக்கு நான் வந்து 2010க்கு முன்னால் திமுகவில் பயணம் செஞ்சவன் அப்படின்றனால அங்கே நெருக்கமாக இருந்தவன்றனால எனக்கு சில விஷயங்கள் தெரியும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மாவட்ட செயலாளருக்கான தேர்தல் நடக்க போகுது. ஒரு திமுகவில் மாவட்ட செயலாளருக்கான தேர்தல். அந்த மாவட்ட செயலாளருக்கான தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடுறாரு, அவரை எதிர்த்து இன்னொருத்தர் போட்டியிடுறாரு. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிறார். அவர் வந்து எதிர்த்து போட்டியிடுற ஒருத்தர் அங்கே மாவட்ட செயலாளராக வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளருக்காக வாக்களிக்கிற உரிமை பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, மாவட்ட பிரதிநிதிகள், நகர செயலாளர்கள், இவங்களுக்கு தான் வாக்களிக்கிற உரிமைகள் உண்டு. இதை பார்க்கும்போது ஒருத்தருக்கு 34 வாக்குகள் இருக்குது, ஒருத்தருக்கு 36 வாக்குகள் இருக்குது. இது தெரியுது. அப்போ ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் இருந்து மேலே ஒரு கோரிக்கை வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஒன்றியம், அந்த ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியம், எல்லா ஒன்றியத்தையும் பிரிச்சுட்டீங்க, இந்த ஒன்றியத்தை மட்டும் பிரிக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதை பிரிச்சா 2 ஒன்றிய செயலாளர் கொண்டு வரலாமே அப்படின்ற ஒரு பேசு பொருள் அங்கே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ கலைஞர் என்ன பண்றாரு, இது விவரமா அந்த பெரிய ஒன்றியத்தை உடனே டக்குன்னு பிரிக்கிறாரு. உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே பெரிய ஒன்றியத்தை டக்குன்னு 2ஆ பிரிக்கிறாரு. பிரிச்சு 2 ஒன்றியமா மாத்திடுறாரு. அப்போ ஒரு ஒன்றியம் ஏற்கனவே இருக்கிற ஒன்றியம், அதில் ஒன்றிய செயலாளர், மாவட்ட பிரதிநிதிகள், வாக்களிக்கிற பிரதிநிதிகள் இருப்பாங்க. இன்னொரு ஒன்றியம் அங்கே பிரிக்கப்படும் பொழுது அங்கே புதுசாக ஒரு ஒன்றிய செயலாளர் உருவாகிறாரு. அந்த ஒன்றியத்திலிருந்து மாவட்ட பிரதிநிதிகள் வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த புதுசாக பிரிக்கிற ஒன்றியத்தில் அங்கே புதுசாக பிரிக்கப்படுதுன்றனால அங்கே இருக்கிறவர் இப்போ தலைமைக்கு வேண்டியவராக இருப்பார்ல, எடுத்தோடனே ஒருத்தர் பொறுப்பு வரும்போது ஒரு ஒன்றியத்தை பிரிச்சா போதும்பா, அடுத்த முறை நம்ம அதில் வந்துடலாம்ப்பான்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க கட்சிக்காரங்க. அப்போ தங்களுக்கு வேண்டியவங்க அங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு ஒன்றிய செயலாளர் வந்துடுறாரு, மாவட்ட பிரதிநிதிகள் 2 பேர் வந்துடுறாங்க. இவர்கள் வந்து கலைஞருக்கு வேண்டியவர்கள், இவருக்கு அவங்கள கூப்பிட்டு நைஸா இவங்களுக்கு கணக்கு காட்டுறாரு. இப்போ மாவட்ட செயலாளர் எலெக்ஷன் நடக்குது, அங்கே எல்லாம் பேலட் பாக்ஸ் தான். நான் 34 வாக்குகள் வைத்திருந்தார், அதே 34 வாக்குகள் 36 வாக்குகள் வைத்திருந்தார், 36 வாக்குகள் பெறுகிறார். 34 வாக்கு வச்சிருந்தார்ல, அவருக்கு இந்த ஒன்றியத்தை பிரிச்சதுனால வந்த 3 ஓட்டு இருக்குல்ல, அது அவருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருது. 37. கருணாநிதி யாரை நினைச்சாரோ அவர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். இது இங்கே பாருங்க, நினைச்சா ஒரு தலைவராட்டு இன்னார் தான் மாவட்ட செயலாளர்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது செய்யலை. ஆனால் தனக்கு வேண்டியவங்க ஜனநாயகம் இருக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து பண்றாரு. இது வந்து திமுகக்குள்ள தொடர்ந்து நடக்கிறதுனால அங்கே வந்து ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கையா இல்லை அந்த நம்பிக்கை போலியானதான்றதை அடுத்த விஷயம். ஒவ்வொருத்தரும் அதை உள்ளூர நம்புறான், இதில் ஓரளவுக்கு ஜனநாயகம் இருக்குன்னு. அப்போ அதனால டக்குன்னு வெளியே போகாமல் அதிலே பயணம் செய்கிறான். ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை, எல்லாருமே நியமனம். நீங்கள் பாருங்க, 25 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்க, உடனே அவங்க 25 பேரும் இந்த வீடு 25 மாவட்ட செயலாளர்கள் போட்டார். திரும்ப உள்ளுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் இல்லை. அப்போ இப்போ நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே எடப்பாடி பக்கம் நிற்பாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்க வலிமையானவர்கள், அவங்க வந்து அவங்கள எதிர்த்து இவங்க அரசியல் பண்ண முடியுமா? அரசியல் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள். அப்போ இது வந்து அங்கே அந்த ஒரு சிக்கல் இருக்குது, ஜனநாயகம் இல்லையோ அப்படின்ற சிக்கல் அதிமுக இருக்குது. அதை சரி பண்ணிட்டாரு எடப்பாடினா அங்கேயே அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிக்கல் நீங்கள் ஏற்கனவே ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சியிலேருந்து ஒரு புத்தகத்தில் நான் படித்தது. அன்பில் தர்மலிங்கம் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுது திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் அண்ணாவிடம் சென்று போய் மாநில பொதுக்குழுக்கு யார் பெயர் சவுந்தரராஜன், கரெக்ட், பொதுக்குழுக்கே என்னை தேர்ந்தெடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இப்போ அன்பில்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் பொதுக்குழுக்கு நான் திருச்சிலேருந்து போட்டியிட ஒரு முறை திருச்சிலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது, அண்ணா வந்து எதுக்கு நீ அவரை போய் பார்த்துட்டு வாக்களிக்க உரிமை பெற்றவர்களை போய் சந்திச்சு நீ வாக்கு கேளுப்பா
அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வேற வழி இல்லாமல் போய் சந்தித்து வாக்குகள் கேட்ட பொழுது தேர்தல் நடந்த பொழுது பொதுக்குழு உறுப்பினர்களிலே அதிகமான வாக்குகள் பெற்ற பொதுக்குழு உறுப்பினராக தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டது நானாக இருந்தேன். அதனால் அந்த பட்டியல் அந்த கல்வெட்டில் கூட என் பேர் அண்ணா பேருக்கு மேலே எனக்கு வந்ததுன்னு சொல்லி சவுந்தரராஜன் புத்தகத்தில் படித்தோம். அந்த மரபு வந்து திமுகவில் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறதுனால அங்கே 1000 ஊழல்கள் 1000 பிரச்சனைகள் நடந்தால் கூட அந்த அவங்களுக்குள்ள நம்பிக்கை உள்ளுக்குள்ள ஜனநாயக ரீதியாக ஏதோ நம்ம அமைப்பு இருக்குதுன்ற நம்பிக்கை அவர்களை தொடர்ந்து இயங்க வைக்கிறது. அதிமுக அது இல்லை அப்படின்றதுனால அது வந்து கிட்டத்தட்ட போகுது. இன்னும் தலைமை மேலே நம்பிக்கை. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை பொருந்தியவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். தொடர் தோல்வியில் கூட அதுக்கான காரணமாக இருக்குமாண்ணா. இப்போ இந்த பக்கம் இப்போ திமுகவில் அந்த மாதிரி ஒரு தொடர் தோல்விகள் என்ன நடக்கலை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 முறை தோல்வியை சந்திக்கிற மாதிரி இருந்தால் இப்போ இந்த தலைமை மேலே ஒரு அதிருப்தி வருது. நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி தோல்வியில் இருக்கும்போது திமுக பெருசு. இப்போ எம்ஜிஆர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து இறப்பு வரை அவர் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ திமுகவும் அப்போ இன்டாக்டாக தானே இருந்தது, பெருசா இல்லையா? அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே வைகோ வெளியே போனார். அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு இருந்தா கூட வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா கட்சிக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த சீனியாரிட்டின்னு சொல்றதுல ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னா, நீங்க யோசிங்க. இப்போ ஒரு கட்சி திமுக இருக்குது, ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஒருத்தர் கட்சியில் கிளை செயலாளராக வந்து மேலே வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு 15 வருடம் 20 வருடம் ஒரு கட்சியில் ஒருத்தர் பயணம் செய்யும்போது டே 1 அவர் வந்தபோது எவ்வளோ பணம் செலவு பண்ணாரோ, எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சாரோ, அதே வேகம் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் இருக்காது. அவருக்கு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அவர் வேலை செய்ய முடியுமே தவிர வேகமாக ஓட முடியாது. ஆனால் அன்னைக்கு தான் புதுசாக கட்சியில் ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, புதுசாக வந்த இடத்துல நம்ம வந்து புதுசாக வந்திருக்கிறோம், கட்சிக்கு வேலை செய்கிற மாதிரி காட்டணுன்றதுக்காக நிறைய செலவு பண்ணுவான், வேகமாக ஓடி வேலை செய்வான். அப்போ இவரையும் அவரையும் சமமான தட்டில் வச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக தவறான அது தவறாயிடும். அப்போ அதே மாதிரி தான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட ஒட்டிக்கிட்டு புதுசாக வர்றவங்க வேற, கட்சி தொடங்கும் போது இருந்து கட்சி ரொம்ப கஷ்டத்தில் அந்த தொடக்க காலத்தில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கே கஷ்டப்படுற நேரத்தில் இருந்து உதவுனவங்கிறது வேற இல்லை. இப்போ அவங்க வந்து 20 வருஷமா பயணிச்சுட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நேரத்தை கட்சிக்காக வழக்கு வாங்கினவனுக்கு இது நீங்கள் வந்து நீங்கள் இந்த தேர்தலில் சீட்டு கேட்டு மனு கொடுக்கும் பொழுதே திமுகவில் வந்து அங்கே கேட்கப்படுகிற அந்த ஃபார்மில் கேட்கப்படுகிற கேள்வியே கட்சிக்காக எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீர்கள், அது அடுத்தவிடமான விவரங்கள், இதெல்லாம் அது கேட்பாங்க. நீங்கள் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க பணத்தை குறித்து கேட்பாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணுவீர்கள். ஏன்னா இந்த தேர்தல்ன்றது பணத்தை அடிப்படையாக வைத்திருக்கனால அதுவும் கேட்கப்படலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு முக்கியமான கேள்வி. எத்தனை வருடங்களாக கட்சியில் பயணம் செய்கிறீர்கள், கட்சிக்காக எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீர்கள், சந்தித்த வழக்குகள். அப்போ என்னால் அதுக்கெல்லாம் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னு இருக்குல்ல. அப்போ கட்சியில் உள்ளுக்கு வர வெளியே போக மாட்டான். என்ன நினைப்பானா, எனக்கு இந்த கட்சியில் நான் 10 வருஷம் சீனியாரிட்டி இருக்குது, 20 வருஷம் சீனியாரிட்டி இருக்குது, நான் இன்னொரு கட்சிக்கு போயிட்டேன்னா எனக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். அப்போ இந்த கட்சியில் இருக்கும்போது எனக்கு சீனியாரிட்டிக்கு என்னைக்காவது ஒரு நாள் மரியாதை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல, அது திமுகவில் அவனை பயணம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம அதில் உள்ள விஷயங்களையும் அதிமுக போன்ற மற்ற கட்சிகளும் அதை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாங்கன்னா அது உறுதியாக வரலாறு நிற்க முடியும். இதே கருத்து தாவேகாவுக்கும் பொருள். அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ தாவேகால சாரசாரியாக அவர்கள் போய் சேர்கிறாங்க. இத்தனை தலைமையில் இருந்த பொறுப்பாளர்களும் சரி, முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாருமே கூட்டமாக அந்த கட்சிக்கு போகிறாங்க. அந்த கட்சியில் இன்றைக்கி வந்து 20-30 வருஷமாக விஜய் அவர்களுக்கு போஸ்ட் ஓட்டியிருப்பான், விஜய் அவர்களுக்கு படத்தை முத நாள் போய் பார்த்துருப்பான், எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துருப்பான், வீட்டில் சமூகத்தில் வந்து பெரிய இது பண்ணி எதையோ ஒன்று வந்து அவரோட பயணம் செஞ்சுருக்கான். அது சரி தவறு அதுக்காக அவனுக்கு இதெல்லாம் ஆனால் உண்மையும் நேர்மையுமா அவர் கூட இருந்திருக்கான் ஒருத்தன். ஆனால் புஷி ஆனந்த் சொன்னார் அவர்களுக்கு தான் முதன்மை நான் கொடுப்பேன், நிறைய பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு, எல்லாரும் எம்எல்ஏக்கு நின்னா. ஆனால் இனி வரும் காலங்களில் அது நடக்குமா, அது திருப்பியும் ஒரு டைல்யூட் ஆகி அந்த இடத்துக்கு போகிற ஏற்கனவே பேசியது தான் இதுக்கும் பொருந்தும். நீங்கள் அதிமுகலேருந்து சராசரியாக உள்ளுக்கு வர்றாங்க, எல்லாம் பணபலத்தோடு வர்றாங்கன்றதுக்காக அவங்களுக்கு அந்த விகிதத்துக்கு மாறாக நீங்கள் வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுகின்ற பொழுது இதே சிக்கல் அங்கேயும் வரும். சீனியாரிட்டிக்கு மரியாதைங்க. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோங்க, சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், சம்பளம் கூடிக்கிட்டே போகுது, எனக்கு தான் சம்பளம் கூடிக்கிட்டே போகுது, ப்ரமோஷன் தேவையில்லைன்னு யாராவது சும்மா இருந்துடுறாங்களா? நிச்சயமா ஒரு நாள் சீனியாரிட்டியில் பிரச்சனை ஆகி இன்னொருத்தனுக்கு தன்னை விட முன்னாடி ப்ரமோஷன் கிடைச்சிருந்தா விட ப்ரமோஷன் ஆகி அவன் வந்து இவருக்கு மேலதிகாரியாக இருப்பான். ஆனால் சம்பளத்தில் பார்த்தா மேலதிகாரிக்கு சம்பளம் குறைவாக இருக்கும், கீழே உனக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும். அதை பற்றி யோசிக்க மாட்டான். அங்கீகாரம். அப்போ இந்த சீனியாரிட்டிக்கான அங்கீகாரம்ன்றது மனிதன் வந்து மனிதனுடைய மனசு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே, இதுக்கு இயங்குறது இயல்பானது. இப்போ அதை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்த வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது. அப்போ தான் அவன்கிட்ட வேலை வாங்க முடியும். இது வந்து இயல்பாக நிறுவனங்களில் நடக்கிற விஷயம் தான். ஸோ இதை வந்து தாவேகால பின்பற்றாமல் விட்டார்கள் என்று சொன்னால்
இப்போ அதிமுக சரியாக போகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், பாலகங்கா போயிட்டாரு சென்னையில். இல்லை, ஆமாம், ரொம்ப முக்கியமாக மன்னிக்கிறேன்னு, இந்த பிரச்சனை திமுகவிலும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே. இந்த தோல்விக்கு காரணம் நீங்கள் அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தீங்க. அதுதான் நீங்கள் மெயினான போர்ட்ஃபோலியோ எல்லாமே அதிமுக கட்சிக்காரங்க கையில் இருந்து அதையும் சொல்கிறதான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் காரணம். அப்போது இதே இது நம்ம தாவேகாவுக்கும் பொருந்தும். தாவேகா அதிமுகலேருந்து வருகிறார்கள், திமுகலேருந்து வர்றாங்க, பிஜேபியிலேருந்து வர்றாங்க, காங்கிரஸ்லேருந்து வர்றாங்க, அவங்க பணபலத்தோடு வராங்க, ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்கள் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பொறுப்புகளெல்லாம் நிறைய வழங்கப்பட்டால் கண்டிப்பாக இன்றைக்கி அதிமுக எந்த நிலைமையில் போய் நிற்கிதோ அதே நிலைமையில் தான் தாவேகாவும் போய் நிற்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது தான். இதை மிக கவனமாக தாவேகா கையாள வேண்டும். திமுக அதை அட்ஜஸ்ட் பண்ணி கையாண்டு கொண்டு இருக்கிறது. அதிமுக கையாள தவறிவிட்டது. அதனால் அதிமுக தாவேகாவாக முற்றிலும் மாறிவிட்டது அப்படின்றதான் நம்முடைய பார்வை. நன்றி. நன்றி, வணக்கம்.